23 மார்ச் காலைல 10 மணி ஆகுது. இது 15 மினிட்ஸ் கேண்டில், சில்வர் மைக்ரோ. கேப் டவுனில் தான் காலையில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுன் எவ்வளோனா ஒரு 100 பாயிண்ட்டு 150 பாயிண்ட்ஸு கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் எல்லாம் ஃபாலோயிங் கேண்டில் எல்லாமே வந்துட்டு க்ரீன் கேண்டில். ஸோ இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணி இந்த கேப் இந்த சென்ஸ் இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹைட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்படியே மேலே போக வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகும். அது வந்து ஸ்ட்ராங் கேண்டிலாக பிரேக் பண்ணணும். ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. நேற்று வந்த கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டிலோட வால்யூம்ஸ் மட்டும் அதிகம். இங்கே ஒரு க்ரீன் கேண்டில், இந்த ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில், இது ரெண்டுமே வந்து வால்யூம் அதிகம். ரெட் கேண்டில் காட்டிலும் க்ரீன் கேண்டில் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ ஹோப் இருக்குது மேலே போகுங்கிறது. அதுவும் இல்லாமல் வேல்யூ டவுன் ஆகிடுச்சு 66,270. ஸோ மிஞ்சி போச்சுன்னா 65,500 அந்த ரேஞ்ச் தான் அதிகபட்சம் லோ வரும். அதுக்கு மேலே லோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட்டு நிஃப்டி மார்க்கெட் எல்லாமே டவுனில் இருக்குது. நேற்று நிஃப்டி மார்க்கெட் வந்து டோஜியில் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். செல் இல்லாமல் பை இல்லாமல் நடுவில் முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி மார்க்கெட் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பொறுத்த மாதிரி தான் இது மாறும். எனக்கு தெரிஞ்சு 1 or 2 டேஸில் வந்து இது கண்டிப்பாக மேலே தான் போகும். சில்வர் நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பொசிஷன் எனக்கு கிட்டத்தட்ட மைனஸில் தான் இருக்குது, நெகட்டிவ் அமௌண்ட்டில் தான் இருக்குது. பார்ப்போம்.